பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகரை எப்படி செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புனாங்க அப்படின்றது சுத்தமாவே தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திவாகர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரை எல்லாருமே ஒரு கோமாளியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் இன்டர்வியூ எடுத்து போட்டா அந்த கோமாளித்தனத்தை பாக்குறதுக்காகவே நம்ம சேனலை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய சேனல்ல அவர் எடுத்து இன்டர்வியூ போட்டாங்க. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்மள ஒரு பெரிய ஸ்டாரா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழ் மனசுல வந்து எல்லாரை விட நம்ம தான் ரொம்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ரொம்ப தற்பெருமையா பேசிக்கிட்டு நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டாலும் அதை ஒரு பாராட்டா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாவும் அதுல இருந்து எந்த விதத்திலயும் மாறாம இதனால் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே நிறைய மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் அவரோட தற்பெருமையை தான் பேசிட்டு இருந்தாரு. சரி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 42 நாள் இருந்தாரு. வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஓகே, இவ்வளோ நாள் இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கல, ரீஎன்ட்ரிக்காக உள்ள போறோம், அந்த இடத்துலயாவது இது வரைக்கும் நம்ம செஞ்ச தவறுகளை மாத்தி கொஞ்சம் நல்ல பேர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்தும் அதே வேலையை தான் அந்த இடத்துல பாத்துட்டு இருக்காரு. எல்லா ஆண்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவங்க நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கும்போது எப்படி வேணா பேசிக்கலாம் கொள்ளலாம். ஆனா ஒரு கும்பலா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 4-5 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லா ஆண்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமா தான் நடந்துப்பாங்க. முக்கியமா பிக் பாஸ் வீட்ல இந்த லவ் கண்டென்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவங்க பெண்கள் கிட்ட ரொம்ப கண்ணியமா தான் நடந்துப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அதை இயல்பாவே ஆண்கள் எல்லாருமே உணர்ந்துதான் அந்த இடத்துல செயல்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல பிக் பாஸ் வீட்ல திவாகர் பண்ணக்கூடிய வேலைகள் எதுவுமே சுத்தமா பார்க்கவும் சரி கேட்கறதுக்கும் நல்லாவே இல்லை. வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா பொண்ணுங்ககிட்டயும் குட்டி பட்டு செல்லம் அப்படின்னு பேசுற விதமாகட்டும், சட்டை இல்லாம பெண்கள் முன்னாடி டான்ஸ் ஆகுறது, குளிக்கிறது, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா தான் இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஏமா திவாகர் மட்டும் தான் மேல் சட்டை போடாம இருந்தாரா? ஏன் சபரி இல்லையா? ஏன் பிரவீன்ராஜ் இல்லையா? துஷார் இல்லையா? கம்ருதீன் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஏதோ காலையில எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதோ 1-2 டைம்ல தான் சட்டை இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா வேணும்னே கேமரால பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சட்டை இல்லாம சோப்பெல்லாம் போட்டு நின்று வந்து டான்ஸ் ஆடுறது இவங்க யாருமே கிடையாது. அது ஒன் திவாகர் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு கருதி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா அண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த தங்கச்சி அப்படின்ற மரியாதை கொடுப்பாங்க. ஆனா வியானா அண்ணா சொல்றாங்க, திவ்யாவும் அவரை அண்ணான்னு சொன்னாங்க. அண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அந்த பொண்ணுங்க கிட்ட என் பட்டு என் செல்லம் நான் உன்னை லவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது சுத்தமா நல்லாவே இல்லை. இந்த லட்சணத்துல இவர் டாக்டர் படிச்சாராம். ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட ஜென்ரலா ஒருத்தர் அண்ணான்னு சொன்னா எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். இவர் இவ்வளோ படிப்பு படிச்சு இது கூட தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன மனுஷன் இவர்? சொல்லுங்க பாப்போம். உங்களை எத்தனை பேருக்கு திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நடிப்பறக்கன் திவாகரை பத்தி பேசும்பொழுது ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு என் மேல கோவம் வரலாம், ஏமா திவாகர் கூட இவரை கம்பேர் பண்றியா நீ, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அவரோட நான் இவரை கம்பேர் பண்ணல. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா, அவரும் ஒரு டாக்டர் தான். அவருக்கு நடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய படங்கள்ல இந்த காமெடி ரோல்லாம் எடுத்து பண்ணிருப்பாரு. ஆனா வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவரோட உருவ தோற்றமாகட்டும், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர். நிறைய பேருக்கு அவர் டாக்டர் தெரியும், காமெடியா நடிப்பாருன்னு தான் தெரியும். ஆனா நிறைய பேருக்கு இன்னைய அளவும் அவர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு பண கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாதவங்களுக்கு அவரு ஃப்ரீயா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு பண உதவி செஞ்சிருக்காரு. அவரோட அந்த வெகுளித்தனத்தை நிறைய பேர் பயன்படுத்தி அவர் எத்தனையோ பேர் வந்து ஏமாத்தியும் இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயும் தான் செஞ்ச உதவியை ஒருத்தருக்கு சொல்லி காட்டினதுல, தற்பெருமையா அவர் இது வரைக்கும் பேசினதுல எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயும் பெண்களை அவமானமா படுத்து பேசினதோ பண்ணதோ இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அவரும் ஒரு டாக்டர் தான், அவரும் நல்லா படிச்சவர் தான், அவரும் நடிக்கணும்ன்ற ஆசையோட வந்தவர் தான். அவர் எப்படி இருக்காரு? அவரெல்லாம் ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லார் பேரையும் கெடுக்கிற மாதிரி இந்த திவாகர் பண்ணிட்டு இருக்காரு.
உங்கள எத்தனை பேருக்கு பவர் ஸ்டாரை பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரீஎன்ட்ரி கொடுத்த துஷாரை பார்த்த உடனே அரோராக்கு ரொம்ப சந்தோஷம். துஷார் முதல் 2 வாரத்திலேயே வெளியே போனா கூட துஷார் அப்படின்ற பேரு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒழிச்சதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோரா தான். எந்தெந்த இடத்துல எல்லாம் அரோராவை வீக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ துஷார் போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னா அரோரா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இருந்த துஷார் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு அரோராவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் பொழுது துஷார் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வெளியே போனதுக்கு நீ காரணம் கிடையாது, உன்னோட உழைப்பால தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க, நீ அதை பத்திலாம் பேசாத நினைக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்னும் 1 வாரத்துல ஷோ முடிய போகுது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் லேடிஸ் எல்லாம் அப்படின்னு பேசி வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடுவுல திவாகர் என்ன பண்ணலாம், சரி அவர்கிட்ட பேசி அவரை வேற இடத்துக்கு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் வியானாவும் பேசுறாங்க. நாங்க லேடிஸ் எல்லாம் ஒன்னா இருக்கலாம் நினைக்கிறோம், நீங்க உங்க இடத்த கொஞ்சம் மாத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது திவார் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடம் ரொம்ப கச்சா முச்சான் இருக்கே அப்படின்னு உடனே வியானா போய் சரி பண்ணியும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்க தயவு செஞ்சு அங்க போங்க அப்படின்ட்டு. என்னடா இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி பண்ணுதே போடுமா அப்படின்னு நினைச்சு வேண்டா விருப்பாதான் எழுந்துக்கிறாரு. அந்த இடத்துல விக்ரம் சும்மா இல்லாம ஏயா இது உன் பெட்டு, உன் இடத்த இதுக்கு நீ விட்டு கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே எப்படா சாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த திவாகர், நான் அங்க போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு உடனே அந்த இடத்துல திவ்யாக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுடுது. பார்வதியும் கமருதீனும் எப்படி ரீஎன்ட்ரி கொடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரி திவாகரையும் உள்ள அனுப்பாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரஜன் ரீஎன்ட்ரி கொடுத்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா திவ்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கும் சாண்ட்ராக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வெளியே இருந்து ஃபுல்லா ஷோவை பார்த்துட்டு தானே வந்தாரு. ஃபேமிலி டாஸ்க்கு முன்ன வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள போனா திவ்யாவை வச்சு செய்வேன் அப்படின்னு சொன்ன நபர் சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் எதனால பிரச்சனையாச்சு, யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு முழுசா தெரிஞ்ச நபர் திவ்யா கிட்ட ஒண்ணுமே வந்து கேக்குறாரு. நாளைக்கு ஷோ முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா திவ்யா இந்த ஷோவை பார்க்கும்பொழுது இவங்களோட சுயரூபம் கண்டிப்பா தெரியதானே போகுது. பொண்டாட்டி சரியான நடிப்பு அரைக்கி அப்படின்னா புருஷன் ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து பேசுறது பாக்குறதுக்கு ஐயோன்னு இருக்கு. போன வாரம் சாண்ட்ரா வெளியே போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓட்டு இல்ல, ஓட்டோட எண்ணிக்கை கம்மியா இருந்தது, அதனாலதான் வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு நினைச்சா அது சுத்தமான பொய். அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற முழு நோக்கத்தோடு தான் அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கார் டாஸ்க்ல பார்வதி கமருதீன் சாண்ட்ரா இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் நடந்து அதுல பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ராவை கார்ல இருந்து கீழே தள்ளிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பேனிக் அட்டாக் வந்து அதனால ஏற்பட்ட சர்ச்சையால எல்லாரும் பேசி பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு டாஸ்க் தான் தலை டாஸ்க். அதுல சபரியும் பார்வதியும் விளையாடி இருப்பாங்க. அப்ப சபரியால அடிப்பட்டவங்க தான் பார்வதியோட கண்ணு எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த பொண்ணோட கண் அப்படியே நல்லா பண்ணு மாதிரி வீங்கி இருந்தது. கண்ணுன்றது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம். அந்த இடத்துல அடிப்பட்டு கூட தான் கண் இப்படி ஆகி கூட அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க பார்வதி. என்னதான் நம்ம பார்வதி மேல குறை சொன்னாலும் அந்த இடத்துல விளையாட்டுல நடந்தது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சப்போஸ் அது ஒரு பெரிய விஷயமா ஆக்கி அந்த இடத்துல சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா அது ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்ல அவரும் விளையாடினாரு, நானும் விளையாடினேன், எனக்கு அடிபட்டுச்சு, எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு, அந்த காயம் அவருக்கும் ஏற்பட்டிருந்தா அதையும் அவர் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு போனதுனால அந்த இடத்துல எதுவும் ஆகல. ஆனா இந்த கார் டாஸ்க்ல சும்மா தள்ளி விட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு அடியும் பட்ட மாதிரி தெரியல. ஆனா மயக்கம் வந்தது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க போட்ட ஓவர் ஆக்டிங் வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க 1008 கேள்விகள் கேட்கும் பொழுது அப்போ அதனா நீங்க ஒரு விளையாட்டை எடுத்துப்பீங்க, இதனா மட்டும் ரெட் கார்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு மேல சாண்ட்ராவை உள்ள வச்சிருந்து அவங்களுக்கு வின்னிங் கப்பை தூக்கி கொடுத்தோம் அப்படின்னா சேனல் பேரு நாரி போயிடும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு சாண்ட்ராவை வெளியே அனுப்பியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரா அரோரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பக்கத்துல இருந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறதா நிறைய இடங்கள்ல இருந்து தகவல் வருது. அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் ஒரு 5 வாரம் அரோரா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணல, கேம் விளையாடல, சும்மா எல்லா இடத்துலயும் உட்காந்து தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா விளையாடினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமாவும் விளையாடல. யார் என்ன பேசுறாங்க அந்த வார்த்தையை கரெக்டா நோட் பண்ணி வச்சு அதை விஜய் சேதுபதி கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்குற விஷயத்தை தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதை எந்த இடத்துலயுமே அவங்க சரியா விளையாடல.
கடைசி அந்த டிக்கெட் வாரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்களே தவிர்த்து இந்த ஒரு 100 நாளில் ஒரு 10 நாளை வச்சு மட்டும் ஒரு வின்னிங் போஸ்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் அவங்க டைட்டில் வின்னராக ஆகுறாங்க அப்படின்னா எதனால ஆக்க போறாங்க அப்படின்றது சுத்தமா தெரியல. நிறைய பேர் ஓட்டு போடும் பொழுது சபரி, திவ்யா இவங்களோட பட்டன் வந்து சரியா ஒர்க் ஆகல, அவங்களுக்கு எங்களால சரியா ஓட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் ஓட் போடும்போது எல்லா பட்டன்ஸும் கரெக்டா இருந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலருக்கு அந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீசனோட வின்னர் அரோரா அப்படின்னா அது கண்டிப்பா அன்ஃபேராகத்தான் இருக்கும். பார்ப்போம், இன்னும் ஒரு 5 நாள், அதுக்கப்புறம் ரிசல்ட் கண்டிப்பா தெரிஞ்சிடும் இல்லையா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனவங்க, அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வரதுக்கு முன்ன வீட்டை விட்டு வெளியே போனவங்க வந்து இவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனா வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனவங்க எல்லாருமே ஷோவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி வந்து கொடுக்கும்பொழுது அடிச்ச ஒரே நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான். சாண்ட்ரா வீட்டுக்குள்ள பகச்சிக்காத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நல்லா பேசுவாங்க, அவங்கள பத்தி பின்னாடி போய் கழுவி கழுவி ஊத்தக்கூடிய நபர் தான் சாண்ட்ராவாக இருந்தாங்க. அதுல முக்கியமா ஒரு வாரம் ஃபுல்லா இவங்க வந்து ரொம்ப சேடா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கூட போய் உக்காந்து அவங்க கிட்ட பேசுன்னு பேசிட்டு இருப்பாரு. மறுவாரம் ஃபேமிலி டாஸ்க்ல அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, சேச்சியை பத்தி நீ நம்பாத, சேச்சி எல்லா பிக் பாஸையும் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க, அவங்க கூட இனிமே நீ உக்காந்து பேசாத அப்படின்னு சொன்னா கூட நம்பாம திரும்பவும் உக்காந்து பேசி அந்த வாரம் சாண்ட்ராவை அமித்தை நாமினேட் பண்ணி வெளியே அமிச்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா சொல்லுவாங்க, போன வாரம் எல்லாம் என் கேமை கெடுத்ததே அமித் தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அமித் வந்து உள்ள சொல்றாரு பாருங்க. அப்ப கூட சபரியும் விக்ரமும் நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது கார் டாஸ்க்ல நடந்த சம்பவம் அப்போ நாங்க கூட பக்கத்துலயே இருந்தோம், அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்க அவங்கள நம்புங்க. இன்னும் ஒரு 5 நாள் ஷோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பாருங்க, அப்ப நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது சபரியும் விக்ரமும் சேர்ந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ராவை பத்தி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி, சாண்ட்ரா இவங்க 2 பேர்ல யார் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாண்ட்ராக்கு தான் நிறைய ஓட்டு விழும். ஏன்னா தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி மன்னிப்பாது கேட்டாங்க. ஆனா தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியும் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு நான் மனசு வந்துலாம் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்ன நபர் சாண்ட்ரா. அதனால ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆளு சாண்ட்ராவா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.